ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கையல். நானும் நல்லா இருக்கேன். எல்லாருமே நல்லா இருப்போம். சரி, ஓகே. இன்றைக்கி நான் நம்ம காட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். வாங்க நம்ம காட்டை போய் எல்லாருமே நல்லா சுற்றி பார்த்துட்டு வருவோம். வெயில் செம்ம வெயில் அடிக்குதுங்க. மாமி வந்து ஊருக்கு போயிருக்காங்க. சரி, மாடு ஓடி காட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். மாட்டை ஒத்துட்டு அப்படியே காற்று வாங்கிக்கிட்டே போயிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து கரும்பு மிஷின் அடிக்கிற அந்த ஜூஸ் அடிக்கிற மிஷின் வந்து வச்சுருக்காங்க. அங்கே சக்கரை இருந்தது, மாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சரி, ஓகே, போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டுமேனு கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க, சம்மர் டைம்ன்றதுனால அவளும் என் கூடவே வந்துட்டான். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே ஜாலியாக போனோம். மாட்டை ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு அந்த இருந்த சக்கையெல்லாம் போட்டுட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா ஒரே வெயிலுங்க. எப்படிடா பில்லு பிடுங்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்னேன். அங்கே எங்கள் அம்மா பில்லு பிடுங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட போய் பேசிக்கிட்டே ஒரு ஓரமாக கொஞ்சமாக பில்லு பிடுங்கிட்டு வந்துட்டேன். அதை மாட்டுக்கும் போட்டேன். மாடு நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுச்சு. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 மணி ஆயிடுச்சு. சரிடா தங்கம், நீ சாப்பிட்டுட்டு நான் 4 மணிக்கே வந்து ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புனுங்க. சரிம்மா, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவனும் பில்லுலாம் சாப்பிட்டுட்டு இருந்தான். காடு, இயற்கை, சுத்தமான காற்று, இது தாங்க எங்களுக்கு சந்தோஷமான குடும்பம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க எங்களுக்கும் இந்த இயற்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இயற்கையை ரசிச்சுட்டே வாழறது தாங்க எங்களுக்கு சுத்தமானது. இந்த காடு பார்த்திங்கன்னா முன்ன குச்செல்லாம் நல்லா பெருசாக இருந்தது. அதை வந்து வெட்டிட்டு இப்போ புது குச்சா போட்டிருக்காங்க போல இருக்குது. சின்ன சின்னதாக இப்போ தான் வளர்ந்துருக்கு. அப்படியே ஆப்போசிட் பக்கம் திரும்பி பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 3/4 ஸ்டேஜில் இருக்குது. நான் இருக்கிற பதத்துக்கு வந்து வரலை. நல்லா எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை பசுமை, ஆஹா ஓஹோ, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வில்லேஜில் வாழறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வில்லேஜ்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தா. எங்கள் காட்டு பக்கத்தில் செங்கல் சூளை இருக்குதுங்க. அங்கே வந்து வெயில் மழைன்னு பார்க்காம தான் அங்கே இருக்கவங்களும் வேலை செய்வாங்க. அவங்களோட குழந்தைங்களுமே சேர்ந்து அவங்க கூட வேலை செய்வாங்க. இப்போ தான் செங்கல்லாம் செஞ்சு அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே தான் இருக்காங்க போல இருக்குது. என்ன போகலை. பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வெயிலில். நமக்கு வெயிலில் மாடு கட்டிட்டு கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயும் இவ்வளோ டயர்டாக இருக்குது. அவங்களாம் பாவம். சரி, ஓகே. காட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குதுங்க. பாப்பா வந்து ஜூஸ் வாங்கி கொடுங்க மம்மி, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் பார்த்தேன். பேக்கரியில் வந்து அந்தளவுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் எல்லாம் வந்து சேல் ஆகிடுச்சா, கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, கேட்டதுக்காக கொஞ்சமாக வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் ஜூஸ் கேட்டான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். வர 2 அவளும் குடிச்சிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட ஹபி வந்துட்டார். அவர் கூட நான் பைக்கில் அப்படியே வந்துட்டேன். பார்த்திங்கன்னா வீட்டில் கண்ணுக்குட்டி இருந்தது, இங்கேயே விட்டுட்டு போயிட்டார். அந்த கண்ணுக்குட்டியை அவுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு அவனை அவுத்து விட்டான். அவனா எனக்கு தேங்க்யூ மம்மி அவுத்து விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனுமே டயர்ட் ஆகிட்டான். அவனை கொஞ்சம் தண்ணி வச்சேன். சூப்பராக அவர் குடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவரை இழுத்துட்டு போய் அப்படியே பொறுமையாக கொட்டாயில் கட்டினேன். நிழலில் தண்ணி கொடுறா தம்பி அப்படின்னு சொல்லி நிழலில் பில்லு போட்டுட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சுங்க. மாடு ஓட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் காட்டுக்கு தான் போனேன். அப்படியே வெயில் மூஞ்சில் சும்மா சுள்ளுன்னு அடிச்சுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை போய் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். மாட்டுக்கு தவிடு கலக்கி வச்சுட்டு போனேன். அந்த மாடு தவிடெல்லாம் குடிச்சிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப தண்ணி தாகம் போல் இருக்குது. குடிடா பசு குடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் நல்லா தடவி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வெயிலேருந்து வந்து தான் அந்த டயர்டில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் கல்ப்பாக அடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, பால் கறக்க டைம் ஆயிடுச்சு, வாங்க போய் பால் கறக்கலான்னு சொல்லிட்டு நானும் பால் கறக்க ஆரம்பிச்சேன். எங்கள் மாடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு நல்லா விடுங்க. அதுக்குன்னு நாங்கள் காலையும் கட்டிடுவோம். கீழே பாத்திரம் வச்சா கறக்க முடியாதுங்க. ஒரு ஆள் பாத்திரத்தை பிடிச்சா தான் இன்னொரு ஆள் கறக்க முடியும். அப்படியேப்பட்ட சரியந்திர மாடுங்க எங்கள் மாடு. அப்படியே பழகி போச்சு. ஒரு உதை விட்டுச்சுன்னா குண்டான்லேருந்து எல்லாமே பறக்குங்க. கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். அதுக்காக என் பாப்பா குண்டானை பிடிக்க சொல்லிவிட்டு எப்பயுமே நாங்கள் டெய்லி இப்படி தாங்க கறப்போம். எங்கள் மாமியார் தான் மாமி குண்டானை பிடிப்பாங்க, நான் கறப்பேன். சரி, ஓகே, பாலும் கறந்து முடிச்சாச்சு. ஒரு வழியாக மாட்டுக்கு வந்து தீனியெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு வீட்டை பக்கம் போவோம்னு சொல்லிட்டு அவளுக்கு தீனியை போட்டு இந்த பக்கம் திரும்பினா மம்மி எனக்கு கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லி இன்னொரு குரல், இருடா குட்டிகளை உனக்கும் தண்டி செல்லக்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் போட்டேன். அவனும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி, எல்லாம் சாப்பிடுங்க, நான் உங்களை காலையில் வந்து பார்க்குறேன், பாய்டா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போகாதீங்க மம்மின்னு சொன்னான். சரிடா தங்கம், கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் பால் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன, பால் கேன் ஸ்டோருக்கு போக வேண்டியது தான். ஓகே, பாய்ங்க.